நமஸ்காரம். மார்கழி மாதம் பிறந்து எங்கும் திருப்பாவை கோலாகலம். முதல் 4 பாட்டுகள் முடிந்து இன்று 5வது பாடல். மார்கழி திங்கள் வையத்து வாழ்வீர்கள் ஓங்கி உலகளந்த ஆழிமழைக்கண்ணா. 4 பாசுரங்கள் முடிந்துவிட்டன, நாட்கள் ஓடுகின்றன. இந்த ஒவ்வொரு பாட்டிலேயும் ஆண்டாள் நீராட்டத்தை பற்றி கூறுகிறாள். குளிக்க வாருங்கோள், யமுனையில் நீராடி நோன்பு நோற்று கண்ணனை வேண்ட வேணும். தன்னோடொத்த தோழிகளை எல்லாம் அழைக்கிறாள் ஆண்டாள். முதல் பாட்டில் நீராட போதுவீர் போதுமினோ நீரிழையீர், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர், நீராடுவதற்கு வாருங்கோள் அழைத்தாள். அதை மட்டும் குறித்துக் கொள்ளுங்கள், நீராட போதுவீர். அடுத்த பாட்டு வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிஜைகள் கேளீரோ, அதில் நாட்காலே நீராடின்னு வருகிறது. விடியலில் நீராட வேண்டும், நாட்காலே, சீக்கிரமே. இது தர்ம மாசம், மார்கழி மாசம். காலை விரைவில் எழுந்திருந்து விரைவில் குளித்து கோயிலுக்கு சென்று திருப்பாவை பாடுவது மரபு. வீதியார பஜனை செய்வது வழக்கம். அதனால் நாட்காலே நீராடி 2வது குறித்துக் கொள்ளுங்கள். 3வது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால். நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் பகவானுடைய நாமங்களை சொல்ல வேண்டும். உத்தமன் பேர் பாடி நம் பாவைக்கு சாற்றி பகவான் நாமங்களை சொல்லி நீராடினால், நாமங்களை சொல்லியே நீராட வேண்டும். 3வது குறித்துக் கொள்ளுங்கள். 4வது பாட்டு நேற்றைய பாடல். ஆழிமழை கண்ணா ஒன்னு நீ கைகரவேல், சார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய். நீராட மகிழ்ந்து, மகிழ்ந்து நீராடன்னு குறித்துக் கொள்ளுங்கள். 4 பாட்டில் 4 முறை நீராட்டம் வருகிறது. முதல் பாட்டு நீராட போதுவீர், 2ஆம் பாட்டு நாட்காலே நீராடி, 3ஆம் பாட்டு சாற்றி நீராடினால், 4ஆம் பாட்டு மகிழ்ந்து நீராட. இங்கு நீராட்டம் என்பது வெறுமனே யமுனையில் போய் குளிப்பதை மட்டும் குறிக்க வரவில்லை. கடவுள் அனுபவம், பிரம்மானுபவம், கண்ணனுடைய குணங்களிலே திளைத்தல், அதுதான் நீராட்டமாக சொல்லப்படுகிறது. அந்த கிருஷ்ணானுபவத்துக்கு அனைவரையும் வாருங்கோள் என்று பொதுவாக கூப்பிட்டது நீராட போதுவீர். ஆசையுடையவர்கள் எல்லாரும் வாருங்கள். அது போராது, மெதுவே 9 மணிக்கு 10 மணிக்கு வரலாமா? இல்லை இல்லை, பகவான் அனுபவிக்க வயசாகி வரக்கூடாது, இளம்பிராயத்தே வர வேண்டும். கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம், இளமையில் பக்தி. வயது முதிர்ந்த பிற்பாடுதான் கண்ணனை அனுபவிக்க வேணும்னு ஆறு சொன்னது. அதைத்தான் 2ஆம் பாசுரத்தில் நாட்காலே நீராடி, விடியலில் என்றால் இளமையில்னு பொருள். அதனால் வயசான பிற்பாடும் இல்லை, சீக்கிரம் வாருங்கோள். 3வது பாசுரம் சாற்றி நீராடினால், நம்முடைய பாவை நோன்புக்காக பகவானுடைய நாமங்களை சொல்ல வேண்டும், நாமங்களை சொல்லியே நீராட வேண்டும். தினமுமே நாமே குளிக்க போகும்போதும் பகவன் நாமத்தை சொல்லி, அத்தோடு கங்கா, சரஸ்வதி, யமுனா, காவேரி, தாமிரபரணி, நர்மதா, எல்லா நதிகளும் நாம் குளிக்கும் இதோ இந்த தண்ணியில் தான் இருக்கின்றன நினைத்துத்தான் குளிக்க வேண்டும். அதுதான் 3ஆம் பாசுரத்தில் சாற்றி நீராடினால். வெறுமனே நீராடினால்
கிருஷ்ணானுபவம் என்பது ஆனந்தத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். அதுதான் மகிழ்ந்து நீராட. 4வது பாட்டு. ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத்னு உபனிஷத்து கூறுகிறது. பிரம்மம் ஆனந்தமயம். அவரே மகிழ்ச்சியின் வடிவம், மகிழ்ச்சியின் உருவமாக இருக்கும்போது அவரை அனுபவித்தால் நமக்கும் ஆனந்தம் தானே. அதனால் ஏதோ அழுக்கு போவதற்காக மட்டும் நீராட்டம் என்பதில்லை. மகிழ்ந்து நீராட வேண்டும், புத்துணர்ச்சி வரும், மகிழ்ச்சி வருகிறது. இது 4வது பாசுரத்தில் சொல்லப்பட்டது. நீராட போதுவீர், நாட்காலே நீராட வேண்டும், சாட்சி நீராட வேண்டும், மகிழ்ந்து நீராட வேண்டும். 4 பாசுரங்களாலே 4 முறை நீராட்டத்தை குறிப்பிட்டாள். ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதமிவக்ரதம்னு சொல்லுவார்கள். பிரம்மானுபவம், பகவத் அனுபவம், கிருஷ்ணானுபவம், அதுதான் நீராட்டம். அது எப்படி செய்யப்பட வேண்டும்னு சொல்லுவதுதான் 4 நாள் பாசுரங்கள். நீராடின பிற்பாடு பகவானுக்கு பூஜை செய்ய வேண்டும். அதுதான் இன்றைய பாசுரம். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது. எவ்வளவு பொருத்தமான அமைப்பு. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.